நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவசேனா இருக்காங்களா, அவங்க வந்து செம்மையான ஒரு வேலை செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை வச்சு எல்லாமே தலைகீழ மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் இருந்தாலும், அதே சமயத்தில் இந்த ரஞ்சிதா இருக்காங்களா, அவங்க எப்படி இருந்தாலும் வந்து உண்மையாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே நமக்கு தெரியும். மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் மயக்கம் போட வச்சு, அதாவது ஆல்ரெடி நம்ம அரவிந்த் அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்தை கலந்துவிட்டு அப்படியே சும்மா அலேக்க தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து இன்ஜெக்ஷன் ஒரு பக்கம் ஏற்றுறாங்க. இன்ஜெக்ஷனை ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா பேசு ராஜா பேசு, உனக்கு வந்தபடியெல்லாம் பேசு, உண்மையில் உரைக்கிற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விடலாங்க. உண்மையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே சும்மா பட்டு 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 பட்டுன்னு வெடிக்க போகுது. தீபாவளிக்கு பட்டாசு வச்சா எப்படி வெடிக்கும் அந்த மாதிரி இன்ஜெக்ஷனும் போட்டுறாங்க. கொஞ்ச நேரம் இருந்து அவங்கள வந்து அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்குறாங்க. நீ யாருன்னு சொல்லிட்டு நான் ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீயும் உங்கள் கூட்டாளியே என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கீங்க, உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எனக்கு விஜய் மாமா தான் ரொம்ப பிடிக்கும். விஜய் மாமா தான் எனக்கு எல்லாமே. என் கூட்டாளின்னு பார்த்தீங்கன்னா ராஜம்மா, அவங்களும் நானும் சேர்ந்துன்னு விஜய் மாமாவை ஜெயிலில் இப்போ தள்ளிட்டோம். அவங்க சொத்தெல்லாம் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெயிலில் இருக்கிற அவர் பொய் சாட்சியே நான் அவர் மணி அவரே கொண்டதா சொல்லிட்டு பொய் சாட்சி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் கொலை நடந்த போது அங்கே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறேன். கொலை நடந்த போது அங்கே இருந்தேன், அவங்க இறந்த போது நான் இருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் முற்றிலும் விஜய் மாமா இல்லை, இது எல்லாத்தையும் செஞ்சதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க இது எல்லாமே நம்ம ரஞ்சிதோட வேலை தான். நான் மாமா மேலே உயிரே வச்சுன்னு இருக்கேன். ஆனால் மாமா என்னை கண்டுக்காமல் அவளை கல்யாணம் பண்ணினாங்க. இதனால் என் மனசுதான் ஆயிடுச்சு, என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், இல்லைனா எதனா ஒன்று பண்ணணும். திரும்ப மாமாவை நான் கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு இந்த தேவையில்லாத கேவலமான வேலையை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ யாருக்காக நீங்கள் வந்து திரும்ப இந்த இத்தனை வருஷம் கழிச்சு கேஸுக்கு வந்தீங்க அப்படின்னு கதிரேசன் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நான் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தந்தாங்க. ராஜாம்மா அதை பார்த்துட்டு சரி ஓகே இதை வச்சு நம்ம இன்னும் முன்னேறலாம், இதுக்காக பொய் சாட்சி சொல்கிறது தப்பு இல்லை, நீ அங்கே இருந்ததுனால நீ சொன்னால் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வச்சாங்க. மற்றபடி இதுக்கும் இந்த கேஸுக்கும் விஜய் மாமாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதை வந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேதர் பண்ணிடுறாங்க. உடனே ரஞ்சிதை தெரியாமல் ரஞ்சிதத்தை அங்கேருந்து தூக்கின்னு போயிட்டு கரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கொஞ்ச நேரம் இருந்து மயக்கம் தெளியுது. உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நீ திடீர்னு மயக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ரஞ்சிதம் கேஷுவலாக அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம அரவிந்தும் ஒரு பக்கம் கிளம்பி வராங்க. மல்லிகிட்ட வந்து ஒரு பக்கம் கேட்குறாங்க. அது வீடியோ அதனால பக்காவாக இருக்குது, இனிமேல் பிரச்சனையே இல்லை, இந்த கேஸில் முழுக்க முழுக்க நாம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ராஜு இருக்காங்களா, அவங்க இருந்து இந்த கேஸில் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியை வேணாலும் பார்ப்பேன், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதனா எவிடன்ஸ் இருந்தால் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கர் மூலிமா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜை நம்ம மல்லி தொட்டுறாங்க. அதனால் அவங்க ஃபோனில் இருந்தது எல்லாமே எரர்ஸ் ஆயிடுதுங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் நம்ம மல்லிக்கும் மறுபக்கம் தேவசேனா அரவிந்த் யாருக்குமே தெரியாது. கோர்ட்டில் போயிட்டு கரெக்டாக வீடியோ ஆதாரம் கேட்குற போது நம்ம மல்லி ஃபோனை கொடுக்குறாங்க. ஃபோனில் எந்த ஒரு வீடியோ ஆதாரமும் இல்லை, பயந்துடுறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க. உடனே அந்த சமயத்தில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க. அந்த இடத்துல நம்ம அரவிந்த் திடீர்னு ஃபோனை கொடுத்து என் ஃபோனில் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அவர் ஃபோனில் எல்லா ஆதாரமும் இருக்குது. உடனே பார்க்குறமே ரஞ்சிதம் பேசுறது எல்லாமே இருக்குது. ரஞ்சித் வந்து என்னை ஏமாத்திட்டே குமார் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உன்னை ஏமாத்தல, உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக தான், உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அடி எடுத்து வச்சிருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாதான், உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்துக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அப்போ நானும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் திருத்துன்னு முழிக்கிறாங்க. என்ன ராஜாம்மா லாஸ்ட்டில் உங்களவே காலை வாரி விட்டாங்களே, வினை விதைப்பவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்னாங்க. அது போல தான் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாமே சேர்ந்து வந்து உங்களை அடிக்க போகுது. நம்ம ரஞ்சிதங்கிறாங்களோ அவங்களும் ஒரு பக்கம் கெடுத்து குட்டிச்சார் ஆக்கி விட்டீங்க. ஆனால் அது எல்லாமே நம்ம அரவிந்த் சூப்பராக நைஸாக க்யூட்டாக ஹேண்டில் பண்ணி வந்து இப்போ அந்த கேஸ்லேருந்து ஒரே அடியாக ஜெயிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. எல்லாமே அந்த கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம போனால் தான் எல்லாமே தெரியும். பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து சிறந்த முறையில் சிறப்பான வேலைகள் நிறையா செஞ்சுட்டாருங்க. அது எல்லாமே எப்படி தவிடுபொடி ஆக்க போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம் தான் ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போகணும். இல்லைனா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் தலைகீழ மாறுறோம், ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில் தள்ளப்படும். என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ட்விஸ்ட்டு தந்துக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து கோர்ட்டுக்கு வராரு. வந்ததோட மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் வந்து தாம் தூம் தடாலடின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க.
என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருத்தன்னு முழிச்சுன்னு இருக்காங்க ஒரு பக்கம். அங்கே எதுக்கு அழுதுன்னு இருக்காங்கன்னா விஜய் வெளியே வரலையே சொல்லிட்டு அந்த எசன்றது தான் நம்ம தலைமை ஒரு பக்கம் அப்படியே சும்மா கதறி அழுதுன்னு இருக்கான். என்னடா சீரியலை கொண்டுன்னு போயின்னு இருக்கீங்க, அந்த சீரியலை பார்க்குற போது எனக்கே எரிசல் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் சொல்லணும் இருக்கான். ஆமாங்க, எங்கள் தலைவர் சொல்கிறது உண்மைதான், என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு பக்கம் கடுப்பாக தான் இருக்குது இந்த சீரியலை பார்க்குற போது. கடுப்பாகவும் ஒரு பக்கம் விருப்பமாக எடுத்துக்கினா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.